வணக்கம் நண்பர்களே, மதுரை மண்ணின் மைந்தன் உசிலி நாகாஸ் உங்களிடமிருந்து இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். அதாவது இந்த ஆண்டு புதிய ஆண்டில் புதிய சபதங்களை நிறைவேற்றுதல் அப்படின்ற ஒரு தலைப்புல இன்னைக்கு உங்களுக்கான பதிவுகள் இன்னைக்கு நிச்சயமா உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது நாம் அனைவரும் ஒரு சபதத்தை நிறைவேற்றுவதற்காக நீண்ட நாட்கள் எடுத்துக் கொள்கிறோம். அப்படி இருக்கையில் நாம் இந்த ஆண்டு ஒவ்வொரு மனிதனும் சில சபதங்களை எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்றுவதற்கு நாம் தொடர்ந்து பயணிக்கிறோம். அதை எப்படி எளிதாக பயணிப்பது என்பதை இந்த பதிவில் உங்களுக்காக தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நாம் ஒரு செயலை செயல்படுத்தும் பொழுது அந்த செயலை குறுகிய காலத்தில் அளவான செயல்களை செயல்படுத்தும் பொழுது அது சிறப்பாக செயல்படுத்த முடிகிறது. அதே அளவுக்கு மீறிய செயல்கள் செயல்படுத்தும் பொழுது அது அவசரமாக செயல்படுத்துகிறோம். அதனால் அந்த செயல்கள் சிறப்பாக செயல்படுத்த முடியவில்லை. ஆகவே நண்பர்களே, நாம் ஒரு செயல்களை அளவான காலங்களில் சிறப்பாக செயல்படுத்தும் பொழுது அது சிறப்பாக இருக்கும். ஆகவே ஒவ்வொரு மனிதர்களும் இந்த ஆண்டில் புதிய சபதங்கள் எடுப்பார்கள், அதை சிறப்பாக கடைபிடிக்க வேண்டும். ஒரு நல்ல உதாரணத்திற்காக இந்த ஒரு ஆண்டில் 12 மாதங்கள் இருக்கும். ஆகவே 12 மாதங்களில் 12 சபதங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். அதாவது நல்ல உதாரணத்திற்காக அதிகாலை எழுதல், செய்தித்தாள்கள் வாசித்தல், பொது அறிவை வளர்த்துக் கொள்ளுதல், சேமிப்பு பழக்கம், கல்லூரி மாணவர்களாக இருந்தால் சிறப்பாக படித்து பட்டம் பெறுதல், பள்ளி மாணவர்களாக இருந்தால் அந்த வகுப்பில் சிறப்பாக மதிப்பெண் பெறுதல், அல்லது சில அரசு துறைகளுக்கு செல்லும் மாணவர்கள் அதற்காக தயார் செய்தல், உங்கள் லட்சியத்திற்கான கனவுகளில் தயார் செய்தல், இப்படி ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு நாளும் உங்கள் தகுதியை வளர்த்துக் கொள்வோம். ஒரு முதல் மாதத்தில் உங்களால் ஒரு 2 தகுதிகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதாவது அதிகாலை எழுதல், உடற்பயிற்சி செய்தல் இந்த முதல் மாதமாக இருக்க வேண்டும். அப்படி ஒவ்வொரு மாதமும் உங்களால் முடிந்த 2 சபதங்களை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது அடுத்தடுத்த மாதங்கள் நீங்கள் அதை சிறப்பாக இதையும் சேர்த்து கடைபிடிக்க வேண்டும். முதல் மாதங்களில் நீங்கள் அதிகாலை எழுதல், உடற்பயிற்சி செய்தல் என்று செயல்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது 2வது மாதம் தொடங்கும் பொழுது அடுத்த 2 சபதங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு மாதமும் உங்கள் சபதங்களை கூட்டிக் கொண்டு உங்கள் செயல்களையும் சிறப்பாக செயல்படுத்தும் பொழுது உங்கள் சபதங்கள் உங்களை தொடர்ந்து சிறப்பான வெற்றிக்கான உறுதுணையாக உங்களுக்கு உருவாகி கொண்டே இருக்கும். நண்பர்களே, நாம் எல்லா செயல்களையும் ஒரே மாதத்தில் நம்மளால் தொடர்ந்து செயல்படுத்த முடியாது. ஆனால் ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு சில சபதங்களை தொடர்ந்து செயல்படுத்தும் பொழுது அதை அந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தி நம்மால் வெற்றியில் சிறப்பாக வெற்றி பெற முடியும் என்பதை நாம் இந்த ஒரு அழகான பதிவில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை நண்பர்களே, இறுதியான ஒரு சிறப்பு உங்களுக்கு. அதாவது நாம் பழமொழி கேட்டுக்கொண்டிருந்திருப்போம். அதாவது நொறுங்க தின்றால் 100 வயது என்று நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருப்போம். நொறுங்கு தீனி தின்றால் 100 வயது நிச்சயமா கிடையாது. நீங்கள் உண்ணும் உணவை சிறப்பாக நொறுங்கி தின்று, அதாவது சிறப்பாக நல்லா சாப்பிட்ட பின்பு செரிமான பகுதிக்கு செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுது அதன் உடனே செரிமானமாகி உங்களுக்கு ஆற்றல் அளிக்கும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு உடனே ஆற்றல் கிடைக்கும். இதே பழக்கம் தொடரும் பொழுது அது நீண்ட நாட்கள் செரிமானம் எதுவும் பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொழுதே நொறுங்கு தின்றால் 100 வயது என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பழமொழியின் அர்த்தத்தை. அதே போல மற்றவர்களுக்கும் தெரிந்து கொள்ளுங்கள். இதை மற்றவர்களுக்கு இந்த பதிவை பகிர வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.